நேர்களை இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது பேணு குன்னப்பள்ளி தயாரிப்பில் ஆஷிப்பள்ளி அனஸ்வரா ராஜன் மனோஜ் கே ஜெயின் ஜெகதீஷ் மற்றும் பல நடிப்பில் வந்திருக்கிற மலையாள படம் ரேகா சித்திரம் படத்தோட விமர்சனம் தான். படம் தேட்டரில் பார்க்க டைம் இல்லாத படம் ஊட்டிட்டு பார்த்தேன். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விமர்சன நிகழ்ச்சி வரும். விமர்சனம் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அனாலிசிஸ் கூட அதனால கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பொறுமை இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. ஓகே வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க ரேகா சித்திரம் எப்படின்னு பார்ப்போம். படம் நான்லீனியர்ல போர்ட்ரே பண்ணிருக்கிறதுனால படத்தோட கதையை நான் கரெக்ட் ஆர்டர்ல சொல்லியிருக்கேன். கன்னியாகுமரியில வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு தான் ரேகாங்கிற அனஸ்வரா ராஜன். அப்பா அம்மா தங்கச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து சினிமா பத்தியமான ரேகா சினிமா நடிகர்களுக்கு கடிதம் எழுதுறது, அவங்க பதிலுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு சினிமா உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை ஒரு நாள் அவங்க அப்பா கண்டுபிடிச்சதுனால நைட்டோட நைட்டை வீட்டு விட்டு வெளியேறாங்க ரேகா. அவங்களுக்கு ஒரே ஆசை எப்படியாவது சினிமாவில் சேர்ந்து தன்னோட பிரிய நாயகன் மம்மூட்டி கூட சேர்ந்து ஒரு படத்திலேயாவது நாயகியாவது நடிக்க வேண்டியதான். அந்த காலகட்டத்தில் 1985 பரதன் இயக்கத்தில் மம்மூட்டி நாயகனா நடிகை காதோடு காதோடுன்னு ஒரு படத்தோட ஷூட்டிங் திருச்சி அதர்பள்ளி பால்ஸ்ல போயிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்ல தேவதூதர் பாட்டின்னு ஒரு பாட்டை ஷூட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. பேக் டிரைவ்ல பாருங்க கன்னியாஸ்திரிகள் விஷயத்துல ஒரு 4 ஜூனியர் ஆர்டிஸ்டுகளை தேர்றாரு பரதன். அவருக்கு 4 பொண்ணுங்களை கூட்டிட்டு வர்ற சந்திரப்பங்கிற இந்திரஸ். அந்த 4 ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் ஒரு பொண்ணு தான் கன்னியாகுமரியில இருந்து வந்த நம்ம ரேகா. ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல இருக்க கன்னியாஸ்திரி மடத்துல இருக்கிற சிஸ்டர் ஸ்டெபி கூட பழக்கமாகி அந்த நாள் ராத்திரி அந்த கன்னியாஸ்திரி மடத்துல தங்குறாங்க ரேகா. ஆனால் அடுத்த நாள் காலையில பார்த்தா ரேகா மிஸ்ஸிங். அந்த மடத்துல உள்ள நிறைய நகைகள் பணமும் மிஸ் ஆகுது. ரேகா தான் இதை எடுத்துட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறாங்க. அதனால சந்திரப்பன் சினிமா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வற்புறுத்தல் காரணமா சினிமா கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த ஷூட்டிங் நடக்கிறது ஒரு பையன் ராத்திரி பாக்குறான். அவன் அடுத்த நாள் தன்னோட அண்ணன்ட்ட சொல்றான், நம்ம அப்பாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காருடா, அவரு கூட சேர்ந்து 4 பேரும் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வெளியே வந்து உதகிற சீன் ஷூட் பண்றத நான் நைட்டு பார்த்தேன்னு சொல்றான். இப்போ ஒரு 40 வருஷம் கழிச்சு ராஜேந்திரநகர் சித்திக் மலக்கப்பாறைங்கிற ஊர்ல ஒரு காட்டுக்கு வர்றாரு. வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி ரேகாங்கிற ஒரு பொண்ணு நானும் என்னுடைய நண்பர் பொக்கச்சங்கிற மனோஜ் கே ஜெயினும் கூட 2 பேர் சேர்ந்து கொண்டுட்டோம். அதுல இருந்து எங்க குடும்பத்துல நிறைய பணம் இருக்கும், நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா எந்த இடத்துல அந்த பொண்ணை கொண்டு புதைச்சோமோ அந்த இடத்துல என்னோட உயிரை மாய்ச்சிக்கிறேன்னு ஒரு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த கேஸ் சஸ்பென்ஸ்ல இருந்து திருப்பி டியூட்டியில ஜாயின் பண்ண விவேக் கோபிநாத்ங்கிற ஆஷிப்பள்ளியை விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மூலமா கிடைச்ச கொலுசு, எலும்பு கூடு, முடி எல்லாத்தையும் வச்சு ராஜேந்திர சொன்ன கொலையாளிகள் இப்போ உயிரோடு இருக்கிற பக்கச்சங்கிற வின்சென்ட கைது பண்றதுக்காக அவர் நெருங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கொலை சம்பந்தப்பட்ட சாட்சிகள், ரேகா பத்தின விவரங்கள் கொடுக்குற எல்லாரும் பக்கச்சனுடைய ஆட்கள் கொண்டு வர்றாங்க. கடைசியில பக்கச்சங்கிற வின்சென்ட் ஆதாரத்தோடு விவேக் கோபிநாத் பிடிச்சாரா, ரேகாவுடைய நதி மூலம் ரிஷி மூலத்தை ஆராய்ந்தாரா, ரேகாவுடைய கனவை நிறைவேற்றினாரான்னு எமோஷனலா சொன்ன ஒரு ஸ்லோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் ரேகா சித்திரம். இந்த கதையை இப்ப கேட்டுட்டு நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு ஈஸியா கரெக்டா இருக்கு வாய்ப்பு இருக்கு. படம் நாயகன் ஆஷிப்பள்ளி ரீசெண்டா நிறைய படங்கள் போலீஸாக வந்துட்டு இருக்காரு. தலைவன், கிஷ்கிந்தா கட்டமை, இப்ப ரேகா சித்திரம். ஆனா இந்த 3 படங்களையும் 3 விதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. செமையா இருக்குது. ஆரம்பத்தில் ஆன்லைன்ல ரம்மி விளையாட்டதுனால சஸ்பெண்ட் ஆகி நாட்டு மக்களால் அறியப்படுற ஆஷிப்பள்ளி பின்னால வைராகியத்தோடு இந்த கேஸில் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு ரேகா கேஸை தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ற காட்சிகள், மனோஜ் கே ஜெயின் அதே மாதிரி இந்திரஸ், டைரக்டர் கமல் இப்படி நிறைய பேர் விசாரிக்கிற காட்சிகள், இடையில கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டு டிராபிக் போலீஸா டியூட்டி பார்க்கும்போது மனோஜ் கே ஜெயினை வைராகியத்தோட பார்க்குற காட்சிகள், அவரை எப்படியாவது ஆதாரத்தோடு பிடிக்கிறேன்னு கவனம் கட்டிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இந்த கேஸ்ல இன்னும் தீவிரமா இருக்கிற காட்சிகள், ஆக்சிடென்டான நிலைமையில தீவிரமா இன்வால்வ் ஆகி கடைசியில மனோஜ் கே ஜெயினை அரெஸ்ட் பண்ற காட்சிகள் எல்லாத்திலுமே பிரமாதமா பண்ணியிருக்காரு ஆஷிப்பள்ளி. இது ஒரு நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம். இதுல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறது மலையாள சினிமாவில் வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனா நாயகி அனஸ்வராவுக்கு ஈக்குவலா நடிப்புனால நம்ம மனசை அழகா ஈர்த்திருக்காரு ஆஷிப்பள்ளி. ஆனா அந்த படத்தை தோண்டிட்டு இருக்கிற காட்சிகளை எதுக்கு தன்னுடைய சொந்த சகோதரியே இறந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிறாருன்னு தெரியல ஆஷிப்பள்ளி. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அடுத்து பிரதான நாயகியா டைட்டில் ரோல் அனஸ்வரா ராஜன் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியில முதல்ல ஒரு வீடியோ கேசட்டை பார்த்து பரவசமாகி வீட்டில் டிவி விசிஆர் எடுக்க சொல்லி அப்பாவை போட்டு நச்சரிச்சு மம்மூட்டி படமா எடுத்து பரவசமாக இருக்கிற காட்சிகள், பின்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்ல மம்மூட்டியை பார்க்கறதுக்காக ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஸ்டெப்பிட்டு தான் அந்த படத்தோட நாயகி நடந்து வர காட்சிகள், ஷூட்டிங் ஸ்பாட்டை முதல்ல பார்த்து பரவசமாகி நாயகி கனவோட அலையிற காட்சிகள்,
மம்மூட்டியோட காட்சிகளை மாத்தினதுக்காக காஸ்டியூம் டிசைனர் நைட்டோட நைட் வந்து திட்டுற காட்சிகள் எல்லாத்துலயுமே நல்லா பண்ணியிருக்காங்க அனஸ்வரராஜன். ரீசெண்டா நேரு, சூப்பர் சரண்யா, குருவாயூரப்பன் நடிகை எந்த புண்ணியவளன், இப்போ ரேகா சித்திரனை கலக்கி எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல நாயகி வர வாய்ப்பு இருக்கு அனஸ்வரராஜனுக்கு. அடுத்த படத்தினுடைய வில்லன் மனோஜ் கே ஜெயின், ரிஸ்கான கதாபாத்திரம். பிகாஸ் படம் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது ஆஷிப் அலி, அனஸ்வரராஜன் தான். இடையில சைக்கிள் கேப்டன் தான் இவருக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஆனாலும் சூப்பராக பண்ணியிருந்தார் மனோஜ் கே ஜெயின். அதுக்கு ஒரே ஒரு சாட்சி, தான் உயிருக்குயிரா நடிச்ச தன்னோட வாழ்க்கை உயர்வுக்கு காரணமாக இருந்த புஷ்பங்கிற ஆலிஸ் போலீஸ்ல மாட்டிடக்கூடாதுன்னு அவங்களை கருணை கொலை பண்றத கட்சி செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அவர் கொள்றது அப்படியே நேரடியாக காமிக்க மாட்டாங்க, அவரோட முகத்தை மட்டும் தான் காமிப்பாங்க. ஆனா அவரோட முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அவர் ஆலிஸை கொண்டுகிட்டு இருக்காருன்னு. ஒரு பானை சொத்துக்கு ஒரு பருக்கை பதக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் போது மனோஜ் கே ஜெயின் எந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மர்ங்கிறது. மற்றபடி சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வர நடிகர் ஜெகதீஷ், சித்திக், இந்திரன்ஸ், டைரக்டர் கமல், டைரக்டர் பரதனா வர நடிகர் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா திருப்திகரமாகவும் இருந்தது. படத்தோட இயக்குனர் ஜாஃபின் டி சாக்கோ, இவருக்கு 2021 அந்த மம்மூட்டி படமான த பிரீஸ்டுக்கு அப்புறம் ரேகா சித்திரம் 2வது படம். அசாத்தியமான ஒரு படம். என்ன இப்படி ஒரு படம் எடுக்கிறது, 2 மலைகளுக்கு இடையில கயிறு கட்டி நடக்கிற மாதிரி, கரணந்த பிறகு மரணங்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல மிஸ் ஆன போது ஒரேடி அதில் பாதாளத்தில் விழுந்துட வேண்டியதான். இவங்க எடுத்த முதல் ரிஸ்க் ஒரு பழைய படத்தோட இந்த படத்தை கனெக்ட் பண்ணுறது. அதில் இன்னொரு சினிமாவையும் கோர்த்து விட்டு, அதாவது 3 சினிமாக்களை ஒரே நாளில் கட்டி ஒரு மாலையா நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பழைய படத்துல இருந்த ஒரு கோரஸ் கதாபாத்திரத்துக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் பயங்கரமா கற்பனை பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். இந்த படத்துக்கு கதை சுனில்குமார்ங்கிறவர் எழுதியிருக்காரு. சுனில்குமார் கூட சேர்த்து ஜான் மாந்திரிகல்ங்கிறவர் தான் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே அண்ட் கண்டென்ட் நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு சொல்லலாம். இட்லியில இருந்து இட்லி உப்புமா செய்வாங்கல்ல, அதே மாதிரி பழைய படத்துல இருந்து ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை வச்சு ஒரு முழு நீள படமான எடுக்கிறது ஹாலிவுட்ல ஏற்கனவே இருக்கு. இந்த மார்வல் குரூப்ல எடுக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஹல்க், இந்த மாதிரி கதாபாத்திரங்களை வச்சு ஒரு முழு நீள படம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் தமிழ்ல இல்லையா நீங்க கேட்கல, தமிழ்ல இருக்கு. 1997 அந்த ஒன்ஸ்மோ ஒரு படம், நம்ம தளபதியுடைய அப்பா எஸ் சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பழைய 20 உள்ளம் படத்துல பிரிஞ்சு போன சிவாஜியும் சரோஜா தேவியும் இந்த ஒன்ஸ்மோ படத்துல மறுபடியும் கொண்டு வந்து அவங்க காதலை விஜய் மூலமா சேர்த்து வச்சிருப்பாரு டைரக்டர். இந்த பழைய கதாபாத்திரத்தை ஒரு புது படத்துல கொண்டு வர ஒரு கான்செப்டை வந்து மலையாள சினிமாவில் எப்படி வித்தியாசமா பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் சினிமாக்களை, ஹாலிவுட் சினிமாக்களை ஒரு ஹீரோ கதாபாத்திரத்தை அல்லது முக்கியமான கதாபாத்திரத்தை தான் ஸ்பின் ஆஃப் கேரக்டர் இன்னொரு படத்தில் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த மலையாள சேட்டல்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கோரஸ் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி நடந்திருக்குன்னு அதை வச்சு ஒரு முழு நீள படம் ரெடி பண்ணியிருக்காங்க. பல இறந்து போன கேஸுகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற மாதிரி தமிழ்ல வந்து ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, கபடதாரின்னு ஒரு படம், சிபிராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து கன்னடத்தில் வந்து கவலதாரிங்கிற படத்தோட ரிமேக். இந்த படமும் நல்லா சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இவங்க எடுத்த அடுத்த ஒரு ரிஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற மலையாள இன்வெஸ்டிகேஷன் படங்கள் மாதிரி கொலகாரம் யாருன்னு நம்மளை போட்டு ரொம்ப குழம்பி நம்மளை போட்டு டைவெர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நம்மளை ரொம்ப போட்டு யோசிக்க வச்சு குழப்பம் வைக்காம ஆரம்பத்தில் இவர் கூட சேர்ந்து கொலை பண்ணிட்டாருன்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் படம் பார்த்தவங்களுக்கு இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டோட பார்க்க வச்சிருக்காங்க. ஆரம்பத்திலே கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி ஹீரோ பிடிக்கதான் போறாரு, இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது நம்ம நினைச்சு பார்த்தா உள்ள போக போக காதோடு ஷூட்டிங்கு, அந்த தேவதூதர் பாடி பாட்டு, ஒரு பொண்ணுடைய கனவு, அவருடைய கனவு எப்படிலாம் சிதைக்கப்படுது, இதுக்கு யாரெல்லாம் துணை போறாங்க, எந்தெந்த கதாபாத்திரங்கள் எப்படிலாம் உள்ள வர்றாங்க, எப்படிலாம் விசாரிக்கப்படுறாங்க, இந்த கேஸ்ல போலீஸுக்கு வில்லன்கள் எப்படிலாம் முட்டுக்கட்டை போடுறாங்க, அதை ஹீரோ எப்படி மாவு கட்டு போட்டு தாண்டி வந்து வில்லன் அரெஸ்ட் பண்றாருன்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. நினைச்சு பாருங்க, படத்துல ஒரு ட்விஸ்ட் கிடையாது, சஸ்பென்ஸ் கிடையாது, உங்களை சீட்டு நுனியில உட்கார வைக்கிற காட்சியும் கிடையாது. ஃபிளாட்டா ஸ்மூத்தா படம் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்கோம். அதிகமான ஃபைட் சீன்ல ஹீரோ பில்டப் மாசு ஒண்ணுமே கிடையாது இந்த படத்துல. ஆனாலும் உங்களை உட்காந்து பார்க்க வச்சுட்டு கடைசியில் முடிக்கும் போது செமையான ஒரு எமோஷனல் கூஸ் பம்பிங் மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கிளைமாக்ஸ் நம்ம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்கள்ல வர மாதிரி போலீஸ் ஹீரோ வில்லனை பிடிக்க போறாரு, அப்ப பயங்கரமான சேசிங் சீன் இருக்கும், குண்டு பிடிக்கும், காரெல்லாம் பறக்கும், பயங்கரமான துப்பாக்கி சட்டை நடக்கும்னு நினைச்சீங்கன்னா லோ பட்ஜெட் படம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுல இருந்து காலையில போலீஸ் ஹீரோ சட்டையை மாட்டிட்டு வில்லன் வீட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு ரேகாவோட ஈம சடங்குல கலந்துக்கிட்டு ரேகாவோட தங்கச்சியில ஒரு கவரை கொடுப்பாரு. அப்படியே அமைதியா திரும்பி நடந்து போயிட்டு இருப்பாரு. அவ்வளவு அமைதியான ஒரு கிளைமாக்ஸ் சீன். இதெல்லாம் தமிழ் சினிமாவில் வைக்க முடியுமா? அடுத்த ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க படத்துல.
ஏஐ தொழில்நுட்பம் மூலமா மம்முட்டியை கொண்டு வந்த விதம் சூப்பரா இருந்தது. இதுக்கு ட்விங்கிள் சூர்யான்னு மம்முட்டி சாயல்ல இருக்கிற நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. அவரை கிட்டத்தட்ட அப்படியே ஏஐ தொழில்நுட்பம் மூலமா மம்முட்டி மாதிரி மாத்திட்டாங்க. இத்தனைக்கு இந்த படம் 8 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு லோ பட்ஜெட் படம். ஏஐ ஒர்க் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆனா ஹை பட்ஜெட்ல எடுத்த நம்ம கோட்டு படத்தை பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கோட்டு போட்ட ராமராஜன் மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. விஜய் பாத்தீங்கன்னா பென்சில் மீசையோட மாடர்ன் ட்ரெஸ்ல டிஆர் மகாலிங்கத்தை பத்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த படத்தோட கேமராமேன் அப்பு பிரபாகரன் அருமையான திரைக்கதைக்கு உயிர் கொடுத்து பாலக்காடு, திருச்சூர், அதிரப்பள்ளி பரிசு, மலக்கப்பாறை ஏரியா எல்லாத்தையுமே பிரமாதமா காமிச்சிருக்காரு. படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது. குறிப்பா காதோடு காதோரம் படத்தோட செட்டு அந்த 1980ல இருந்த அந்த செட்டை அப்படியே நம்ம கண்ணு முன்னால தத்துரூபமா வடிவமைச்ச நமக்கு அந்த அருமையான நாஸ்டாலஜி ஃபீலிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படத்துக்கு இசை முஜீப் மஜீத் சூப்பரா மியூசிக் பண்ணியிருந்தாரு. காதோடு காதோரம் ஷூட்டிங் சம்பந்தமான நாஸ்டாலஜி பிஜிஎம் ஸ்கோரிங், இன்வெஸ்டிகேஷன் சீன்களுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தது. படத்தோட ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சது. படத்தோட அருமையான ஸ்கிரீன் பிளேக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருந்தது இந்த பிஜிஎம் ஸ்கோரிங். படத்துல 2-3 பாடல்களும் நல்லா இருந்தது. படத்தோட இசை ஒளிப்பதிவு தான் இந்த படத்துக்கு நல்ல ஒரு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் இல்லைன்னா இந்த படத்தை நினைச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். இசையமைப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் பாராட்டுக்கள். அடுத்து படத்துக்கு எடிட்டிங் ஷமீர் முகமது இன்னும் கொஞ்சம் படத்தை கிரிப்பா எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருந்திருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்காரு அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி எடிட்டிங் எல்லாமே ஓகே தான். மொத்தத்துக்காக இந்த படத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நல்லா உழைச்சிருக்காங்க. இந்த படத்துல மைனஸ் பாயிண்ட்களே இல்லையா நீங்க கேட்கலாம். நிறைய இருக்கு. முதல் மைனஸ் பாயிண்ட் படத்தோட நீளம் தான். படம் 2.25 மணி நேரம் தான் ஓடுது. ஆனா படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். படம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஓடுன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. அந்த அளவுக்கு ஸ்லோவா போகுது படம். காதோடு காதோடு ஷூட்டிங் சீன் ஒரு 40 நிமிஷம், இன்வெஸ்டிகேஷன் சீன் ஒரு 40 நிமிஷம், ஹீரோ வில்லன் அரெஸ்ட் பண்ற சீன் ஒரு 10 நிமிஷம். மொத்தத்துல 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய இந்த படத்தை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு இழுன்னு இழுத்திருக்காங்க. இடையில தேவையில்லாத காட்சிகள் நிறைய வருது. ரேகாவோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு கொலுசு மூலமா அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆலப்புழை கடற்கரையோட போர்ஷன்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத சீன்கள். அதனால இந்த மாதிரி ஸ்லோ மெலோடி இன்வெஸ்டிகேஷன் படங்கள் மலையாளிகளுக்கு மட்டுமே பொருத்தமா இருக்கும். நம்மள மாதிரி தமிழ் ஆட்களுக்கு இந்த படம் வந்து பொருந்தாது. இதே அனுபவம் ஏற்கனவே இளவில பூஞ்சேர படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்டுக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் படம்னு சொல்லுவாங்க, ஆனா படம் பார்க்குற நமக்கு தான் பயங்கர உறக்கமா வரும். அதனால இந்த விமர்சனத்துல நான் சொன்ன கதையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியா கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்துல இருக்கு. ஆரம்பத்துல சித்திக் என் கூட சேர்த்து கொலை பண்ணது வின்சென்ட்ங்கிற மனோஜ் ஜெயந்தான ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே வீடியோல சொல்லிட்டாரு. அப்புறம் போலீஸ் ஆரம்பத்துல மனோஜ் ஜெயன் அரெஸ்ட் பண்ணாம அவரை விசாரணை வளையத்துல கொண்டு வருது, 2.25 மணி நேரம் விசாரிக்கணும்னு போட்டு இழி நிறுத்து கடைசியில கைது பண்றாங்க. அது எனக்கு புரியல. அதே மாதிரி ரேகாவுடைய குலுசை பத்தி இது என்னுடைய குலுசு தான் ஆலப்புழையில ஒரு தாத்தா சொல்றாரு. அப்ப இடையில ரேகா ஆலப்புழையில தங்கி இருந்தாங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் ஒண்ணுமே இல்லை. மடத்துல புதுசா வந்து ஒரு பொண்ணுனால நிறைய பணம் நகைகள் காணாம போயிருக்குன்னு கன்னியாஸ்திரிகள் ஓடி போன ரேகா மேல சந்தேகப்படுறாங்க. அது எப்படி ஒரு நாள் ராத்திரி மட்டும் தங்க வந்து ஒரு பொண்ணு மடத்துக்குள்ள போய் இந்த ரூம்ல தான் ஹீரோ இருக்கு, இதோட சாவி இங்கேதான் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த நகை பணத்தை எடுக்க முடியும்னு கன்னியாஸ்திரிகள் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா? அதே மாதிரி அதே மடத்துல ஏற்கனவே நிறைய காய்கறி, பருப்பு, மளிகை சாமான்கள் காணாம போயிருக்கு, அதை பத்தி விசாரிக்கவே மாட்டாங்களா அவங்க?
இப்படி சில நெருடல்கள் இந்த படத்தில் நிறைய இருந்தது. இன்னொரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட், இந்த படம் வந்து ஒரு பேரளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் படமா இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் சீன்களை விட அதிகமாக ஆக்கிரமிச்சது ரேகாவுடைய நினைவலை காட்சிகள் தான். அதனால தான் இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் ஜானரை விட ஒரு எமோஷனல் டிராமாவா நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது நம்மள மாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கு விட்டாது. சேட்டர்களுக்கு இந்த மாதிரி படங்கள் நிறைய செட் ஆகும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மலையாள படங்கள் பார்த்திருக்கேன். அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இறந்து போயிடுவாங்க. படத்துல ஒரு நாயகன் அல்லது நாயகி விசாரிக்கணுங்கிற பேர்ல இறந்து போனவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அவங்களை கொடுத்த நினைவுகளை அசை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லிங் ஃபீலிங்கை விட ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் இந்த படத்துல அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. படம் பார்க்குற நமக்கு இந்த காதோடு காதோரம் மலையாள படத்தை பத்தி தெரியாது. அதனால இந்த படத்தோட கதை பாடல்கள் கதாபாத்திரங்கள் இந்த படத்துல வரும்போது நம்ம தமிழ் மக்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதுவும் இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்ல பங்கெடுக்க வந்த ரேகாவுக்கு இப்படி ஆச்சுன்னு சாதாரணமா கொண்டு போனா படத்தை 2.5 மணி நேரம் இழுக்க முடியாதுன்னு பழைய ஹிட்டு படமான காதோடு காதோரம் படத்தை அப்படியே இதோட நைஸா பிரில்லியண்டா கொடுத்து விட்டாங்க. அந்த பழைய படத்துல நடிச்ச நடிகர்கள், உதவி இயக்குநர்கள், கமல், கேமராமேன், மேக்கப் பண்ணி இவங்க எல்லாரும் ஹீரோ போய் சந்திச்சு போய் விசாரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க கற்பனை பண்ணி படத்தை 2.5 மணி நேரம் இழுன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் சேட்டர்கள் மனசுல இந்த படம் ஒரு அருமையான ஒரு நாஸ்டாலஜி ஃபீலிங் கொண்டு வந்தது. அவங்களுக்கு கூஸ் பம்பிங் ஆயிட்டாங்க. அதாவது இவங்க பிரில்லியண்டான ஐடியா சொல்லி கொண்டு வந்த அந்த காதோடு காதோரம் படத்தோடைய கனெக்ஷன் வந்து மலையாளிகளுக்கு கூட செட் ஆகுமே தவிர நம்ம தமிழ் மக்களுக்கு விட்டாகாது. எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல குணா படத்தோட பாட்டு கொண்டு வந்து நம்ம மக்கள் மனசுல கனெக்ட் ஆகி அந்த படத்தை பயங்கரமா ஓட வச்சாங்களோ, அதே மாதிரி இவங்க ஒரு தமிழ் படத்தோட ஷூட்டிங்ல இந்த மாதிரி நடந்து அந்த மலையாள நடிகர்கள் நம்ம தமிழ் நடிகர்களையும் நம்ம தமிழ் டைரக்டர்ஸையும் வந்து விசாரிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மனசுல இந்த படம் வந்து ஈஸியா ஒட்டியிருக்கோம். இவங்க பழைய மலையாள படத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ணதுனால இது மலையாளிகளுக்கு மட்டுமே செட் ஆகக்கூடிய ஒரு படமாயிடுச்சு. அதாவது இவங்க பிரஸ் பாயிண்ட் நினைச்சு கொண்டு வந்ததுதான் நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா தெரியுது. படத்துல மாஸ் எலிமெண்ட்டுகள் வேற இல்லையா, அதனால படம் பார்க்குற நமக்கு ஒரே போரிங் ஃபீலிங்கா தான் இருக்கும். மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட் அந்த படத்துக்கு இல்லை. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்தோட மாடல் வெளி சூப்பரா இருக்கு. நம்ம சாமர்த்தியா என்ன பாவம் பண்ணாலும் வெளி உலகத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சாலும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் அந்த பாவத்துக்கான பலன் நம்ம சாகிறதுக்குள்ள நம்மளை வந்து வச்சு செய்யும்னு அருமையான ஒரு மாடல் வெளி சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் சூப்பரா இருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல ரேகா சித்திரம் அழகான சித்திரம், ஆனால் நிறைய பொறுமை உள்ளவர்களுக்கு மட்டும் சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். படத்துல அடல்ட் கண்டென்ட் வயலன்ஸ் எதுவுமே இல்லைன்னாலும் குழந்தைகளோட பார்க்கறதை தவிர்த்துருங்க. இந்த விமர்சனம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன கதை ஈஸியா புரிஞ்சுட்டு இந்த படம் பார்த்தாங்கன்னா இது ஈஸியா கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தபடி இந்த படம் வந்து மலையாள இன்வெஸ்டிகேஷன் படம் நினைச்சிட்டு பாக்கீங்க, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கரெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் இதே மாதிரி விமர்சனம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.